தற்போது ஒரு அண்மை செய்தி. மதுரை மாநகராட்சியில் வரி குறைப்பில் 200 கோடி ரூபாய் மோசடியை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. வரி குறைப்பு மோசடியை கண்டித்து மதுரையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்ட பாஜக சார்பில் மதுரை புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியினை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ள மௌனம் காரணம் என்ன? கம்யூனிஸ்ட் கட்சியை கோடி ஊழலில் யாருக்கு என்ன பங்கு? யாருக்கு என்ன பங்கு? ஸ்டாலின் அரசு. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் நம்முடன் இணைகிறார். சல்மான், தற்போது பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரம். மதுரை மாநகராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய்க்கு பல்வேறு வரி குறைப்பு முறைகேடு நடைபெற்ற விவகாரத்தில் ஏற்கனவே 8 மாநகராட்சி அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் கைது செய்யப்பட்டு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய பூதாகரமாக கிளம்பிய நிலையில்தான் மதுரை மாநகராட்சியினுடைய 5 திமுக மண்டல தலைவர்கள் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் பல்வேறு கட்சியினரிடையே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சியினரும் தொடர்ந்து மாநகராட்சி ஊழலை கண்டித்து, முறைகேடை கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக பாஜக சார்பில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற அந்த 200 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடை கண்டித்து தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்ப்பாட்டம் என்பது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட புதூர் பேருந்து நிலைய பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தலைமையிலாக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 200 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு புகாரில் மதுரை மாநகராட்சியுடைய மேயர் பதவி விலக வேண்டும் எனவும், அதே போன்று இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த வழக்கை, இந்த முறைகேடு குறித்து சிஏஜியிடம் நாங்கள் பாஜக சார்பில் புகார் முறையிடுவோம் என கூறி தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். சுமார் 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து மாநகராட்சியினுடைய அந்த 200 கோடி ரூபாய் ஊழல் குறித்தான முறைகேடு குறித்து எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற அந்த 200 கோடி ரூபாய் ஊழல் குறித்தாக தற்பொழுது பேசி வருகிறார். தொடர்ந்து அந்த 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 200 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய நிலையில் கண்டன பதாகைகளை ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சல்மான்.